சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போவது புதன் கேது இணைவு. போன வீடியோவில் கேது செவ்வாய் இணைவை பற்றும் பார்த்தோம். இப்பொழுது கேது புதன் இணைவை பற்றி பார்க்க போகிறோம். கேது புதன் இணைவு டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், எந்த டாக்குமெண்ட்டாக வேணால் இருக்கலாம். டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள், ரேஷன் கார்டாக கூட இருக்கலாம். ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது போல் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான எல்லாத்திலையும் ஒரு தடை முழுமை பெறாமல் இருந்தால் அது புதன் கேதுவை குறிக்கும். முக்கியமாக இடம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம், இடத்துல வில்லங்கம் வரும்னா இடத்தோட ஆக்குபேஷன் இதெல்லாம் செவ்வாய் கேது சேரும். இடத்தோட டாக்குமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இடத்துக்கு உயிர் பத்திரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது காணாது போகிறது. ஏதாவது இந்த வீடு சில டைமில் எதனா ப்ராப்ளம் வரும், அந்த வீட்டோட இது போயிடும். அந்த மாதிரி டாக்குமெண்டேஷனில் இது பிரச்சனைகள் வருது. வேற ஒருத்தங்க நம்ம டாக்குமெண்ட்டை வேற ஒருத்தர் திருடுறது, இதெல்லாம் புதன் கேது. விட்டு மறந்துடுவோம் பார்த்தீங்களா, டாக்குமெண்ட்டை அப்பப்போ விட்டுருவோம், மறந்துடும். இதெல்லாம் புதன் கேதுவோட இணைவு. சரிங்களா, இது ஒன்று. ரெண்டாவது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள். நல்லா படிப்பீங்க, எக்ஸாமில் போய் கூட்ட விட்டுருவாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதிர்காலத்தில் முன்னொரு காலத்துலேயும் அது மாதிரி நம்ம நடந்திருக்கோம், அப்போ இதெல்லாம் தெரியாது. புதன் கேது இணைவு என்ன பண்ணோன்னா, நல்ல படிப்பை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த இன்டர்வியூவோ இல்லை எக்ஸாம் எழுதுகிற பரீட்சை ஹால்லையோ போனோன்னா மறந்துடுவோம். இது நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவம் படிச்சிருப்போம். இது என்னன்னா, புதன் கேதுவோட இணைவு இருந்ததுன்னா இது மாதிரி நடக்கும். நல்ல படிப்பு, ஆனால் அந்த படிப்பு கிட்ட போய் பாஸ்ன்ற சப்ஜெக்டில் நம்ம எதிர்பார்த்த மார்க்கை கம்மி பண்ணிடும். இந்த புதன் கேது தான் இதை பண்ணுவார், மறக்க அடிச்சுடுவார். சரிங்களா, அதே மாதிரி நம்ம பேசுகிறப்போ எதனா ஒரு பிரச்சனை, நம்ம கை காலெலாம் கொஞ்சம் ஆடுது, இது கால் உதரம் பார்த்தீங்களா, கால் நடுக்கம், இதெல்லாம் வர்றது புதன் கேது தான் குறிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, புதன் கேது தான் காதலை குறிக்கும். ஒருத்தர் காதல் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறாரு, காதல் திருமணம் நடக்குது அப்படின்னா புதன் கேது இணைவு இருக்க வேண்டும். புதன் கேது இணைவு தான் காதலை குறிக்கும். சரிங்களா, காதலை குறிக்கும் ஒரு பகுதி, காதலை குறிக்கும் 2-3 விதங்கள் இருக்கு. அதில் ஒரு பகுதி புதன் கேதுவும் குறிக்கும். அதே போல புதன் கேது இணைவு இருந்து காதல் தோல்வியும் நடக்கும். எப்படி நடக்கும்னா, புதன் வக்ரம் ஆயிட்டாருன்னா காதல் தோல்வி நடக்கும். காதலில் சக்ஸஸ் பண்ண முடியாது, காதலிச்ச பெண்ணை மணக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் புதன் வக்ரமாக சொல்ல கேதுவோட சேர்றப்போ நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது இப்படியும் எடுக்கலாம். ஏன் இப்படி நம்ம பெரியவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, புதன் வக்ரமாக இருந்தால் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அதாவது நல்ல ஒரு விஞ்ஞானத்துவம், நல்ல படிப்பாளி, நல்ல புத்திசாலித்தனம், கலைகள், அதாவது ஓவியம், ஜோதிடம், நடனம், இந்த போல பல கலைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கலைகளில் மியூசிக், இசை, எல்லாத்துக்குமே இசை, இதெல்லாம் புதன் நல்லா இருந்தால் தான் புதன் வக்ரமாக சொல்ல இந்த அறிவை கொடுப்பார். படிப்பு அறிவை கம்மி பண்ணி இந்த அனுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலைகள் 64 கலைகள், அது சம்பந்தமான அனுபவங்களை கொடுப்பது புதனே செய்வார். வக்ரமாக இருக்கிறப்போ அந்த காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல எண்ணமே ஈடுபடாது. அதனால் அவங்களுக்கு காதல் அமையாது. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? புதன் வக்ரம் ஆயிட்டாருன்னா இந்த காதல் ஃபெயிலியர் ஆகும், இல்லை அந்த எண்ணமே வராது. ஸோ இந்த காதலுக்கு ஒரு முக்கியமான கிரகமும் புதன் கேது இணைவு. இதுதான் சொல்ல வந்தது நான். அதனால் இந்த போல் முக்கியமாக இன்றைக்கி பசங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன், இடம் சம்பந்தமான வில்லங்கள், சொத்து, இடத்துல வில்லங்கள் டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஈசி போட்டால் பிரச்சனை, அதே மாதிரி இப்போ 10 பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டோம், பாஸ்போர்ட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்கிற அத்தனை பேரும் வித்யா கணபதி என்ற கணபதியை வழிபட்டால், புதன்கிழமை அன்று வழிபட்டால் இந்த பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு குறையும். புதன்கிழமை அன்று வித்யா கணபதியோட பேர் வித்யா கணபதி என்று இருக்க வேண்டும். வித்யா கணபதிக்கு 7 விளக்கு போட்டு 7 தேங்காயை மாலை கட்டி 7 சுத்துங்க. சரிங்களா, இதை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு 7 வாரம் செய்தீர்கள் என்றால் படிப்படியாக உங்களுக்கு இந்த புதன் கேது இணைவு சமாச்சாரம் பிரச்சனைகள், தடைகள் விலக ஆரம்பிக்கும். இது நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும். கணபதியின் பேர் வித்யா கணபதி என்ற பெயர் இருக்க வேண்டும். முக்கியமாக படிப்பில் மந்தத்தன்மை உள்ளவர்கள், படிப்பில் கவனம் செலுத்தாமை, படித்த பிறகு மறக்கிற தன்மை உடையவர்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த வித்யா கணபதியை புதன்கிழமை அன்று தரிசனம் செய்து தீபம் ஏற்றி 7 சுற்றி 7 தேங்காய் மலையை போட்டு 7 வாரம் தொடர்ச்சியாக செய்தால் கண்டிப்பாக குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். படித்ததை நினைவில் வைத்து பரீட்சையில் எழுதி தகுந்த மதிப்பெண்ணும் எடுப்பார்கள். வித்யா கணபதியை வழிபட்டால் புதன் கேதுவால் இருக்கும் பாதிப்பு குறைந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நேயர்களே, இதுபோல் பல நல்ல விஷயங்களும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும்
ஜோதிடம் சம்பந்தமான எளிய பரிகாரங்களும் தெரிந்து கொள்ள உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை பின்பற்றி பயனடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் பண்டிட் விஸ்வக். வணக்கம்.